Good afternoon, நான் வந்து முக்தால் அழகப்பன் பள்ளியப்பன் யூத் என்டர்பிரினர்ஷிப் இன்னும் ஒரு ஐபிசிஎன் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எங்களோட மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ் பண்ணி நாங்கள் நிறையா பிஸ்னஸ் மேனை வந்து காரைக்குடியில் மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டார்கெட் ஃபுல்லாக காரைக்குடி எக்ஸாக்ட் செட்டிநாடில் இருந்து எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஏரியா அது த்ரோட் வேர்ல்டு எவ்வளோ இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அங்கெல்லாம் இருக்கிற நம்ம ஊர்லேயே ஒரு கிங்காகவும் ஒரு குயினாகவும் இருக்கிறவங்க நாங்கள் அட்ரஸ் பண்ணி அவங்கள பற்றி நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். ஸோ ஆஸ் ஆஃப் நாங்கள் நிறையா பேர் கேட்கும்போது ஒன் ஆஃப் லீடிங் பர்சனாக வந்து லேனா சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்களோட அப்பாயின்மெண்ட் அட் லாஸ்ட் கிடச்சி நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ ஹலோ சார், நீங்கள் உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து லட்சுமணன். நான் வந்து இளையாத்தக்குடி கன்னிவாசல் பிரிவை சேர்ந்தேன். இங்கே வந்து காரைக்குடியில் கிருஷ்ணன் கோயில் பங்காளி இருந்தாங்க. எஸ்பிஎம் ஃபேமிலி குரூப் சேர்ந்தாங்க. எங்கள் அப்பா வந்து முத்து, அவர் வந்து காரைக்குடி பேர் தான். நாங்கள் எல்லோரும் காலேஜில். எங்கள் ஃபாதர் வந்து மெடிக்கல் லைனில் பேசிக்கலி அவர் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அவருக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தமே கிடையாது. பட் அவரும் வந்து ஸ்டாண்டர்ட் 10th லெவல் தான் படித்தவர். பட் மெடிக்கல் லைனில் வந்து சேலத்தில் போய் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 30-35 இயர்ஸ் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்து அப்புறம் மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருந்து பண்ணார். அப்போயே எனக்கு தொழில் மேலே அதே ஆர்வம். ஸ்கூல் படிக்கும் போதே நான் பார்ட் டைமாக எனக்கு கடைக்கு நான் போயிடுவேன். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஈவினிங்லேருந்து ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ நம்ம கடையில் இருக்கிறத விட இன்னொருத்தர் கடையில் போய் நீ வேலைக்கு இரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போய் மெடிக்கல் இன்னொருத்தர் கடையில் போய் 500 ரூபா சம்பளத்துக்கு 10th படிக்கும் போது ஈவினிங் டைம் வேலைக்கு போவேன். அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கையில் நம்மளாம் ஏதாவது ஒன்றும் பண்ணணுமே அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து எலக்ட்ரானிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எலக்ட்ரானிக்கில் புதுசாக பண்ணணும் அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு சட்டன் பீரியடில் என்னோடய எஜுகேஷன்லாம் முடிஞ்சோன்னா நான் நேட்டிவிட்டி பிளேஸ் காரைக்குடிக்கே வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அதனால் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். எங்கள் சிஸ்டர் வந்து எங்களுடைய வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சரி நம்மளும் இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தான் சரி மொபைல் ஃபோன் அப்போ தான் ஸ்டார்டிங் பீரியட். 98 வந்து பிபிஎல் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க சென்னையில். பிபிஎல் அப்புறம் ஒரு 2-3 கம்பெனி லான்ச் பண்ணாங்க சென்னையில். அப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு தான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ ஏவிஎம் மெயில் செட்டியாரோட அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து அவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்திருந்தாங்க. அது வந்து என்னென்னா ஒரு ஆர்பிசியோட ஃப்ரான்ச்சைசி. அப்போ அதில் வந்து டவர் இன்ஜினியர் ஒர்க் இருக்குது. அதனால் ரெக்கமெண்டேஷனாக நான் போனேன். நான் படித்த படிப்பு டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் வீக் டிஸ்கன்டினியூ. ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னோட படிப்பை தொடர முடியல. நான் நேட்டிவிட்டிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னோட படிப்பு ஒரு வாரத்துலேயே முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு இந்த ரெஜிஸ்டர்னு ஒரு கிளாஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு அதுதான் தெரியும் எலக்ட்ரானிக்கில். பட் ஆனால் எலக்ட்ரானிக் ஆர்வம் எனக்கு அதிகம். எதையாவது போட்டு டேப் ரிகார்ட் ரேடியோ எதையாவது அப்போதைக்கு டேப் ரிகார்ட் ரேடியோ தான். டேப் ரிகார்டை சரி பண்ணும், ரேடியோ சரி பண்ணுறது, இப்படியே லைஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுப்பேன், இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ்லாம். அப்போ அந்த ஏவிஎம்மில் எங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணார். உனக்கு எலக்ட்ரானிக்கில் என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரி ரெசிஸ்டரோட வேல்யூ சொல்லு அப்படின்னா அது வந்து டிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப்ங்கிற ஷார்ட் ஃபார்ம். அதுவே என்னால் சொல்ல முடியல. ஸோ பேசிக்கே நமக்கு தெரியலை. அப்போ நம்ம பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்ட்டு நான் வெளியில் வந்து பேசிக்கலை நான் கற்றுக்கிட்டு என்ன அப்போ முடிவு பண்ணேன், நம்ம வேலைக்கு கூடாது, நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்மளே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு 2 இயர்ஸாக பேசிக்கே கற்றுக்கணும். பேசிக்காக அதோட என்ன டெப்த்து எல்லாமே உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னு வந்துச்சு. அப்போ அதுலேயும் ஸ்பீக்கர், மைக்கு, கீபேடு, டிஸ்பிளே இப்படி தானே இருக்கும். சரி நம்ம பண்ணிடுவோம். நான் முதல்ல ஒரு செல்ஃபோனை கேட்டேன். வாங்கி அந்த செல்ஃபோன் வாங்கும்போதே ஒரு 1 மாதம் 2 மாதம் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. ப்ராப்ளம் வந்தோடனே அதை கலட்டி நம்மளே சரி பண்ணுவோம் அப்படின்னு நானே கலட்டி அதை சரி பண்ணிட்டேன். சின்ன லூஸ் கான்டாக்ட் சரி பண்ணிட்டேன். அது போய் ஒரு கடையில் கேட்டேன், அது எவ்வளோ சரி பண்ணுன்னு கேட்டால் அப்போ 400 rupees கேட்டான் அது சரி பண்ணுறது. நம்மளே சரி பண்ணிடுவோம், நமக்கு தான் தெரியுமே, கலட்டிடுவோம். கலட்டி அதுக்கான டூல் கிட் வந்து அப்போ 280 rupees. என்கிட்ட இருந்தால் பணமே அவ்வளோதான். செல்ஃபோன் வாங்குறதுக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு 3000 ரூபா இருந்துச்சு சேவிங்ஸ் கார்டு, அதில் வாங்கிட்டேன். என்ன அப்புறம் வந்து இந்த டூல் கிட் 250 ரூபா அதையும் வாங்கிட்டேன்.
வாங்கினும் போது அப்போது என்னோடய ஃப்ரெண்டு கேட்டால் செல்ஃபோன் வேலை பார்த்தியான்னு கேட்டான். இல்லைடா நானே வேலை பார்த்துட்டேன். நீயே வேலை பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து ஒரு நெட்வொர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஏர்செல் நெட்வொர்க்கு காரைக்குடியில் ஒர்க் பண்ணுறான். அப்படி ரெடி பண்ணிட்டியா? சரி சொல்லிட்டு ஒரு ஈவினிங் எனக்கு கால் பண்ணான். ஒரு 10 செல்ஃபோன் இருக்குது, ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. சரி கொண்டா ரெடி பண்ணுவோம். அப்போ செல்ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ செல்ஃபோனுக்குள்ளே போய் என்னென்ன செல்ஃபோன்ஸ்லாம் இருக்குது, செல்ஃபோனோட டயக்ராம்ஸு, செல்ஃபோனோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்போ கொஞ்சம் இன்டர்நெட் நல்லா டெவலப்பிங் ஸ்டேஜில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ நெட்டில் போய் பார்த்து பண்ணி அப்போ அந்த 10 செல்ஃபோனை ரெடி பண்ணி கொடுத்து என்னோட முதல் சம்பாத்தியம் 1000 ரூபா. ஒரு செல்ஃபோனுக்கு 100 ரூபா, 10 செல்ஃபோனுக்கு 1000 ரூபா கிடச்சிது. அப்படியே சர்வீஸ் தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபோன் சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு வருஷம் சும்மா வீட்டிலேருந்தே சர்வீஸ் பார்த்து கொடுத்தேன் செல்ஃபோனை. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கடை பிடிக்கணுமே அப்படிங்கும்போது இந்த பாண்டி தேட்டர் பக்கத்தில் எஸ்கேஎம் பில்டிங்கில் எங்கிட்ட காசு தான் வர ஆரம்பிச்சிருச்சுல, வருமானம் தான் எனக்கு வந்துருச்சு இல்லை. அப்போ எங்கிட்ட வருமானம் 1,50,000 ரூபாய் வந்துச்சு நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த கடையை ரெடி பண்ணுறது 70,000 ரூபாய் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். மீதி 70,000 ரூபாய்க்கு கடைக்கு ஷோரூம் டிஸ்பிளே பண்ணேன். ஸோ நான் அப்படியே செல்ஃபோன் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 2007 மூன் ஸ்டார் மொபைல்ஸ் அப்படின்ட்டு. சரியா, அது வரைக்கும் என்னோட பெயர் லேனாவா இருந்தது. மூன் ஸ்டார் லேனாவா பட்ட பேராக மாறிடுச்சு. என்னோட பட்ட பேர் எப்படி வந்துச்சு, எனக்கு நிக்நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா மூன் ஸ்டார் லேனா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் என்னோட பேர் மூன் ஸ்டார் லேனான்னு வந்துச்சு. எல்லாருமே லேனான்னு கூப்பிட்டு மூன் ஸ்டார் லேனான்னு கூப்பிட ஆரம்பிச்சு. ஸோ அது அப்படியே அந்த பேர் இன்னும் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மூன் ஸ்டாரை நான் விடலை. ஸோ அந்த செல்ஃபோன் 2007 வந்துட்டு இருக்கல ராயபுரம் பாலிடெக்னிக்லேருந்து ப்ரொஃபஸர் சுப்பிரமணியன் சொல்லி அவர் வந்து என்ன பார்த்தார், ஹெச்ஓடி பிசிஎஸ். அவர் என் கடைக்கு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறவர். அவர் வந்து சொன்னார், எங்கள் காலேஜில் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும், செல்ஃபோன் பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளே ஒழுங்காக கிளாஸில் உட்கார நம்ம எங்கே போய் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தால் நம்ம கோயட் சூப்பர் நல்லா பண்ணு, நல்லா முடியும் அப்படின்னு நல்லா ஹோப் கொடுத்தாங்க. சரி நம்ம ஃபஸ்ட் டே போகிறேன். போனால் 4th காலேஜ் ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 2 மைக் கொடுத்தாங்க, என்கிட்ட ஒரு மைக் கொடுத்தாங்க. ஸ்டேஜில் பிரின்சிபல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் ஓப்பன் மைக் நானும் தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே வந்தேன். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட என்ன விஷயம் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டை சார் இது ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ராயபுரம் பாலிடெக்னிக்கில் போய் சாட்டர்டே சண்டே மட்டும் செல்ஃபோனை பற்றி கிளாஸ் எடுத்தேன். அது அப்படியே என்னாச்சு, ஒரு காலேஜ் கிளாஸ் எடுக்க போகல, அடுத்த காலேஜ்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் சரி தந்தை பெரியார் உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்கு இல்லையா வல்லம், அங்கே போய் நான் கிளாஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏடிஜே தர்மா பாலிடெக்னிக் நாகப்பட்டினம் எடுத்தேன். அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் திருச்சி அங்கே கிளாஸ் எடுத்தேன். அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும், மண்டே டு ஃப்ரைடே பிஸ்னஸ், சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் எடுக்கிறது. எனக்கு அது ஒரு இன்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம அலகாபா பாலிடெக்னிக்கில் வந்து கிளாஸ் எடுத்தேன் செல்ஃபோன் சர்வீஸ் கோர்ஸ். ஸோ என்கிட்ட செல்ஃபோன் சர்வீஸ் படித்தவங்க நிறைய பேர் கடை வச்சிட்டாங்க. நிறைய பேர் நான் தொழில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் நமக்கு என்னோட கான்டாக்ட் இருக்கிறாங்க, மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனோட ஃபீல்டோட டவுன் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஒரு ட்ரெண்ட் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துச்சு. எல்லாரும் வாங்குவாங்க, ஒரு வருஷத்தில் வேற மொபைல், அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்படிங்கும்போது இதே தொழிலில் ட்ராவல் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே, அடுத்து ஏதாவது நமக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு தொழில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணுமே, ஒரு இதை நம்பி இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது தான் நான் வந்து சிசிடிவி பற்றி ஒரு டீட்டெயில் கிடச்சி கேமரா, ஓகே சிசிடிவி பற்றி பண்ணுவோம் அப்படின்னோடனே இந்த சிசிடிவி பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார், என் ஆஃபீஸுக்கு கேமரா போடணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரியுமே பார்ப்போம் அப்படின்னு. சரி போகலாம் வாங்க அப்படின்னு நானும் அவர் சென்னைக்கு கிளம்புறோம். ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் போய் இந்த கேமரா சப்ளையர்கிட்ட போய் கேமராலாம் வாங்குகிறோம். வாங்கி ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோ தானே, வீடியோ செக்டார் தானே. ஸோ நமக்கு தெரியும் அதை வச்சு கேமராலாம் அப்போ ரெக்கார்டிங்லாம் கிடையாது. அது சும்மா அப்பப்போ ஒரு கேமரா மாற்றி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது வந்து 2007
2007 வந்து மொபைல்லேருந்து சிசிடிவிக்கு மாறினோம். மாறினோடனே ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அவருக்கு பண்ணி கொடுத்தோன்னே அவர்கிட்டேருந்து அப்படியே ஒரு ரெஃபரன்ஸ் இப்படியே வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 2300 கஸ்டமர்ஸ் வந்து பயங்கரமாக கஸ்டமர்ஸ் வந்துடுச்சு. அப்போ என்னோடய ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டாஃபு இன்றைக்கி எங்கிட்ட இருக்க ஸ்டாஃப் வந்து 14 பேர். ஸோ காரைக்குடி மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காரைக்குடியிலேருந்து அப்படியே தேவோட்டை, திருப்பத்தூர் இப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து போலீஸ்க்கு கேமரா தேவைப்பட்டுச்சு டிராஃபிக்கில். அதுக்கு நாங்கள் தான் ஐடியா எங்கெங்கெல்லாம் கேமரா போட்டால் நம்ம க்ரைம் ரேட்டை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. மிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்லி ஒரு எஸ்பி அப்போ இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணார். அப்போ அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த மாதிரி கேமராஸ்லாம் டிராஃபிக் பாயிண்டில் போடலாம்னால காரைக்குடி சரௌண்டிங், அப்புறம் அவங்க மூலமாக அப்படியே திருப்பத்தூர், தேவோட்டை, சிவகங்கை, மானாமதுரை இந்த எல்லா டிராஃபிக் பாயிண்ட், செக் போஸ்ட் எல்லாமே கேமரா போட்டு எங்கள் கண்ட்ரோலில் மானிட்டரிங் பண்ணி மெயின்டைன் பண்ணி நிறைய கேசஸ். அப்புறம் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த குற்றவாளிகள் வந்து கேமரா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து காரைக்குடி சென்னை சைடில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்புறம் சென்னையில் வந்து செட்டிநாடு வித்யாலயம் ஸ்கூல் பண்ணேன். எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. சென்னையில் செட்டிநாடு வித்யாலயம் ஸ்கூல் பண்ணேன். அப்புறம் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் அப்படியே எம்ஆர்சி மண்டபம் மேயர் ராமநாதன் பால் அதுக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் அங்கேருந்து இப்போது வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் அப்படி நம்ம ஒர்க் ஸ்டைல் நல்லா இருக்குது, நல்லா சர்வீஸாக சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இப்போ சங்கீதா சென்னை அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அடுத்து போயிட்டே இருக்கும். எங்கள் டீம் வந்து இப்போ நாங்கள் 2 டீம் ஆகிட்டோம். சென்னை டீம் ஒன்று, காரைக்குடி டீம். ஸோ என்னோட வளர்ச்சி வந்து ஸ்டேஜ் போடுறதுனா காரணம் என்னன்னா வேலைக்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் அச்சீவ் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் அதிகபட்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் படித்து மிஞ்சி போனால் 20,000 சம்பளம் கொடுத்துருவாங்க. இந்த 20,000 வச்சு என் ஃபேமிலியில் ரன் பண்ணி நான் ட்ராவல் பண்ணால் அவ்வளோவே முடியாது. பிஸ்னஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாபி வந்து எனக்கு ஜாப் ஒன்று இருக்காது. ஆனால் என்னோட ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் தான். என் பையன் நான் பிஸ்னஸ் தான் பண்ண சொல்லுவேன். இப்போயே என் பையன் போய் கேமரா பற்றி கேட்டால் கேமரா பிடிச்சி சொல்லுவான். ஸ்டாண்டர்ட் 7 தான் படிக்கலாம். என் தொழிலுக்கு போய் கேட்டால் எது பவர் சொல்லி எது கேமரா எது இன்னமும் அவன் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் கரெக்டாகவே வரேன். நான் சொல்லுக்கு அவனே கற்றுட்டு வரேன். பேக் போன் சப்போர்ட் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பேக் போன். இன்னொரு வந்து அப்படின்னா என்னோட மனைவி அப்புறம் எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எங்கள் அம்மா கண்ணூர் வந்து வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பையன் வந்து ஸ்டாண்டர்ட் 7 படிக்கிறான். இங்கே செல்லப்பள்ளி கேம்பஸ் ஸ்கூலில் படிக்கிறான். பொண்ணு வந்து இப்போ தான் பாண்டிச்சேரி ஃபஸ்ட் இயர் பண்ணுறேன் கம்மன் ஸ்கூலில். ஸோ நிறைவான வாழ்க்கை. சார் இன்னொன்று பிஸ்னஸ் நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்? நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், எனக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. எமர்ஜென்சி ப்ராப்ளம். இப்போ நம்ம நகர்த்த கம்யூனிட்டிலேயே பிஸ்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. பர்டிகுலராக பார்த்தாங்கன்னா பொண்ணு யாருமே கொடுக்கறது கிடையாது பசங்களுக்கு. அதனாலவே பசங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷயம்? அதுக்கு என்னென்னா எங்கள் மாமனார் தொழில் பண்ணார். ஸோ அவருக்கு தொழிலை பற்றி தெரியும். ஏன்னா அவருக்கு வேலைக்கு போகிறவங்களால கண்டிப்பாக பணம் கிடைக்க முடியாது. அவர் தொழில் பண்ணதுனால அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நம்பிக்கை இருந்துச்சு, ஸ்டேஜில் வருவார், சம்பாதிப்பார், பண்ணுவார், பொண்ணை காப்பாற்றுவார், நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் எனக்கு பொண்ணை கட்டினார். நீங்கள் அந்த மாதிரி உள்ள மென்டாலிட்டி பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ தொழில் பண்ணுறவங்க நம்புங்க. பட் நல்லா தொழில் பண்ணாங்க, நல்லா விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க. சார் எங்களை மாதிரி யூத்லாம் வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணுறீங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். எப்படின்னா
இவர் வந்து வேலைக்கு தான் சரியாக வருவார், இவர் தொழிலுக்கு சரியாக வருவார். எல்லா நகரத்தாரையும் தொழிலுக்கு மாற்ற முடியும்னா வந்து ஒரு ஸ்கில் பவர் இருக்கும். பார்த்தாவே சில பேர்கிட்ட பேசும்போது தெரியும், இவர் வந்து வேலைக்கு தான் சரியாக வருவார், இவர் வந்து தொழிலுக்கு தான் சரியாக வருவார். ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன ஸ்கில் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு கண்டிப்பாக வரக்கூடியவங்க கண்டிப்பாக வரணும். அதை வேஸ்ட் பண்ணிட்டு வேலைக்கு கூடாது. நமக்கு ஸ்கில் இருக்கு, நம்மளால் எல்லாரையும் சமாளிக்க முடியும். அது வேற ஒரு பிஸ்னஸ் பீப்புளில் பப்ளிக்கில் வந்து நம்மளால் சமாளிக்க முடிய கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம எதையும் மீட் அவுட் பண்ணி வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எதுவும் கண்டிப்பாக தொழில் பண்ணணும். அந்த தைரியமாக இருந்தும் போய் வேலைக்கு போகக்கூடாது. ஐபிசிஎன் வந்து நிறைய மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல இப்போ துபாய் வரைக்கும் வந்துச்சு. ஐபிசியோட இனிஷியேஷன் பற்றி உங்களுக்கு பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலாக ஐபிசிஎனோட மூவ்மெண்ட் வந்து எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இங்கே காரைக்குடி பக்கத்தில் கோயிலூர் மடாலயத்தில் வந்து மீட்டிங் போடுறாங்க. அப்போ நான் வந்து கண்டிப்பாக பேம்ப்ளெட்ஸை பார்த்தோம்னா கண்டிப்பாக போய் ஆகணும். இது ஒரு பெரிய முயற்சியை எடுத்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் நான் சொல்லிக்கிறோம். நாங்கள் போகும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே சொன்னாங்க. இப்போ அடுத்து துபாயில் பண்ண போகிறாங்க, அந்த மாநாடு நடக்க போகுது. அதுக்கு நான் கண்டிப்பாக போகிறதா இருக்கேன். ஷூராக நான் போகிறேன். ஏன்னா அதெல்லாம் போனால் தான் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறையா நகரத்தாரை டெவலப் பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க. யங்ஸ்டரை முக்கியமாக டெவலப் பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து ஃபைனான்ஷியலி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்.